திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகும் பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகார் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துறை அடியார் பெருமக்களையும் வருக வருகின்ற வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இணைய நுழைவும். இந்த வகையில திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இணைய நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசியில் அருகாமையில் வசிக்கக்கூடிய வெங்கடேஸ்வரம் கிராமத்தைச் சேர்ந்த சிவத்திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். வாங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பார்வதி பதையே அரர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதுமச் செவடி போற்றி, கருவூர் தேவர் கடல் இணை போற்றி, பூந்துருந்தி நம்பிகாட நம்பிகளல் போற்றி, கண்டராதித்தர் கடலடி போற்றி, வேணாட்டளிகள் விரைகளல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, புருஷோத்தம நம்பி பூங்கழல் போற்றி, சேதிராய அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவாலவாயுடையார் நிழல்தாள் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூஅடி போற்றி, ஐயடிகள் காடவர்கோன் அருங்கலல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீரத்தேவர் நல்தாள் போற்றி, கல்லாடத்தேவர் கடலடி போற்றி, கபிலதேவநாயனார் கடல் இணை போற்றி, பரணதேவநாயனார் பொற்றாள் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தாள் போற்றி, அதிராவடிகள் அருங்கலல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி, நம்பியாண்டார் நம்பி நல்தாள் போற்றி, செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியாற்றுடன் வணங்குகிறேன். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். யாத்திரை 10. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க அருட்பெருக்கு தனி கடலம். அந்த பாட்டுங்களா ஐயா? ஆமாம்மா. சரி, ஒரு ஒண்ணு இல்லை, எனக்கு பாருங்கம்மா. நேற்று அப்படித்தான் ஒருத்தர் தவறில்லை பாருங்க. தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இவை இரண்டும் எனவும் ஓங்கும். ஐயா நீங்க படிங்க ஐயா. அடியனுக்கு இது எந்த இடத்துல இருக்குன்னு தெரியலீங்க ஐயா. சரிங்கம்மா. இதோ எங்க ஐயா இருக்கிற பூங்குடி. பாடி சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. இந்த தேவிமா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா.
இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். திருக்கோவில் அடைதல். அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமையை முதல் சபையை நெறிதான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டனவும் புவனம் உய்ய இருக்கடவர் உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி தெருக்களை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. செஞ்சடை வானவர் கோவில் சேர்ந்தார் அன்றே. நன்றி. நன்றிகள் ஐயா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்து திருக்கதவும் திறத்தல். இப்ப படிங்கம்மா செண்பகவல்லியம்மா. அடியேன் மறந்துவிட்டேன் ஐயா, அந்த பாடு மன்னிக்கோங்க ஐயா. சரிங்க. சிவபெருமான் பெரிய பெரிய பிரான்ச்ல வரும், அது நாம படிப்போம், மறந்துட்டேன் ஐயா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதீர். சரிங்க. இப்ப யாத்திரை பத்தி படிங்க. பெருமான் பேரா பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. பதட்டப்படாதுங்க. சரிங்க. நம்ம சேனல் தானே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம வீடு மாதிரி. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் சுரண்டை பகுதியில் வசிக்கக்கூடிய சிவத்திருமதி விஜயா கைலி அம்மா அவர்கள். வாங்க திருப்பள்ளி எழுச்சி. விஜயம்மா, எந்த பாட்டு வேணாலும் படிக்கிறேன்னாங்களே. சிவபெருமானே சிவசிவா. ஐயா ஐயா படிங்க 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 படிங்க. திருப்பள்ளி. திருச்சிற்றம்பலம். போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலந்தது பூங்கலத்து எனக்கு மலர் உண்டு ஏற்றினும் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழிலகை கொண்டினின் திருவடி தொழுவோம். சேற்றிதழ் காமலங்கள் மலரும் தன் வாயல் சோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர்கொடி உடையாய் என்னை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாலே. ஏற்றுயர்கொடி உடையாய் என்னை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற வரைக்காவது இருங்க பொங்குடி, அதுக்குள்ள ஓடி போயிருங்க. சரி, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு
ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, அன்னாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் சிந்தித்து வருகிறோம். கடந்த 7-8 தினங்களுக்கு மேலாக நாம் திருமந்திர வகுப்பை எடுக்கல. அதுக்காக பகிரங்கமா நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். திருவள்ளுவர் கருணையில நம்ம அண்ணாமலையார் தீபம் பணி நிமித்தமாக நம்ம திருவள்ளுவர் கருணையால தான் நம்ம போனோம். அதனால வகுப்பு தள்ளிப்படப்பட்டது, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. தொடர்ந்து நிகழ்ச்சி நடக்கும், மாற்று கருத்தும் இல்லை. நம்மளுடைய தயவும் கருணையும் நிச்சயம் வேணும். சிவபெருமானுடைய பெரும் கருணை, நம்ம அடியார் உள்ள கருணை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமா, நிச்சயம் தாங்கி பிடிப்போம். திருமந்திர வகுப்பை நம்ம நிச்சயம் விடக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு பாடல் நம்ம பார்த்துட்டு வரோம். அது என்ன, அடுத்த நிகழ்ச்சி என்னன்னு, அடுத்த பாட்டு என்னன்னு நீங்க தான் ஆர்வமா என்ன பண்ணணும், அதை நினைவூட்டணும். நான் பாருங்க, இப்ப இந்த பாட்டு கூட, இன்னைக்கு வரக்கூடிய பாட்டு கூட என்ன எதுவும் கூட எனக்கு தெரியாது. ஐயாட்டு மூங்குடி ஐயாட்டு கேட்டு அடுத்து என்ன பண்ணணும், பாலசுப்ரமணியம் ஐயாட்டு கேட்டு அதுக்கு என்ன பண்ணணும் தான் இப்ப நாங்க முயற்சி பண்றோம். அந்த மாதிரி பசிக்கிறவங்க இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், உணவு அளிக்க முடியும். பசிக்கிற இடத்துல தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அன்னதானமே பண்ண முடியும். பசி இல்லாத இடத்துல நம்ம ஒருபோதும் இருக்க முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் பேசுறாங்கன்னு சொன்னா கேட்கறதுக்கு ஆள் இருந்தா தான், அவங்க ரிசீவர் இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், சொல்லவே முடியும். நம்ம அப்பதான் நம்ம உண்மையெல்லாம் பகிர முடியும். அந்த மாதிரி தான் ஆர்வம் இருந்தா மட்டும் நம்ம நிகழ்ச்சியை தொடர முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, தொய்வு அடைஞ்சிடும். அதனால நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களில் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இணைந்து நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமந்திரத்தில் அதுக்கு முன்னாடி நமக்கு இப்படி ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலை என்ற அமைப்புக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்க்கக்கூடிய திருவருளுக்கும் மனமொழி மேகலாலை வணங்கி, பிறந்த மொழி பயின்று நம்ம எல்லாம் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் பிறகு நமக்கு தாயாகவும் பிறகு தந்தையாகவும் பிறகு இந்த உலகத்து அறிவு ஆசானாகவும் காரிய குருவாகவும் பிறகு அது என்னது காரிய குருவாகவும் இந்த உலகத்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு பிறகு அந்த உலகத்துக்கு பின்னாடி காரணத்தையும் சொல்லி கொடுத்த காரண குருவாகவும் அப்புறம் இந்த காரியத்துக்கும் காரணத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கிற கர்த்தாவாக இருக்கக்கூடிய இறைவனை சுட்டி காமிச்ச மிகப்பெரிய ஞான குருவாக வந்த குருவர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனை சமர்ப்பிப்போம். நம்ம காரிய குருவை கடந்து காரண குருவை கடந்து அப்புறம் நம்ம உண்மையான மெய் தரிசனம் செய்யக்கூடிய சிவகுருவை நம்ம பார்க்கணும். அவர் நம்மள சிவமாவே மாற்றி விடுவார். ஆமா, அவர் நம்மள சிவமாவே மாற்றி விடுவார். எந்தவித பார்கன் பண்ண மாட்டாரு. ஆமா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த அருப்பெரும் ஜோதியா என்ன பண்ணுவார், நம்மள அற்புதமா கொண்டு போய் சேர்ப்பாங்க. திருவள்ளுவர் கருணையால, சிவானந்த பரமஹம்சருடைய பெரும் கருணையினால. ஆமா, நம்ம இப்போ திருமந்திர வகுப்புக்குள்ள போகலாம். அப்போ குருவருளுக்கும் திருவருளுக்கும், நம்ம குருவருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. அந்த வகையில நம்முடைய அறியாமை நீக்கக்கூடிய அந்த சிவகுருவான குருவர்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனை சமர்ப்பிச்சு நிகழ்ச்சிக்குள்ள இனிதனுடைய திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பு கேசரி யோகம். கேசரி யோகம் என்னையோட முடியுது. இந்த 6வது பாடல் தான் இவ்வளவு தூரம் இழுக்கடிச்சிருக்கு. இந்த 6வது பாடல் தான் இவ்வளவு தூரம் இழுக்கடிச்சிருக்கு. என்னையோட முடியுதுன்றதுனால அது இவ்வளவு நாள் இழுக்கடிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, கேசரின்னா சிங்கம், சிம்மம்னா சக்தி, ஆற்றல். ஆற்றலை நம்ம எந்த பக்கம் திருப்ப போறோம், இதுதான் செய்தி சுருக்கம் தான். கேசரி யோகம்னாலே ஆற்றல் தான். ஆற்றலை எந்த பக்கம் திருப்ப போறோம், ஆற்றலை எந்த பக்கம் திருப்ப போறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், ஆழ்வார்ல ஒரு ஆழ்வார் 12 திருமுறையில 12 ஆழ்வார்ல ஒரு ஆழ்வார் இருந்தார். அவர் தன் மனைவி மட்டும் தன் மனைவியின் அழகுல தான் என்ன பண்ணுவாரு, நடக்க விட மாட்டாரு. அப்படியே துணியை புடவை போட்டு நம்ம உற்சவத்துக்கு போனாருன்னா மனைவி செருப்பு போடாம இருந்தா செருப்பு அப்படியே கீழே பாதங்கள்லாம் எதுவும் ஆகாம பாத்துக்குவாரு. அந்த அம்மா நலுங்காம கொழுங்காம பாத்துக்குவாரு. அப்புறம் அப்படியே ஆத்து மணல்ல நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு பெருமாள் பக்தர், பெருமாள் வைணவத்தை சார்ந்த ஒருத்தர் இருந்தாரு. மனைவி மேல அவ்வளோ ஈடுபாடு உள்ளவராக இருப்பாரு. அப்போ அரங்கத்தில் இருக்கிற அந்த நாராயணனுடைய கண்களுக்கும்
முன்னுடைய மனைவி கண்ணுடைய கண்கள் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் வரும்போது என் மனைவியோட கண்ணு தான் பெருசா அப்படின்னா நீ அரங்கத்து அம்மானை போய் ஒரு முறை அந்த கண்ணை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்டாட்டி மேல அவ்வளவு ஈடுபாடா இருப்பாரு. அவ்வளவு அழகு. என் மனைவியோட இந்த உலகத்துல வேற யாரும் அழகு இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாரு, ரொம்ப அவ்வளவு பற்று வச்சிருப்பாரு மனைவி மேல. அவ்வளவு நுட்பமா பாதுகாத்துக்குவாரு. அப்படிப்பட்டவர் போய் என்ன பண்ணுவாரு, ஏற்கனவே மோகினி அவதாரம் எடுத்த வந்தாள் இல்லையா ஸ்ரீரங்கத்து பெருமாள். அப்ப என்ன மனைவியோட கண்கள் அழகா அந்த ஒரு ஒரு ஆச்சாரியர் பட்டாச்சாரியர் வந்து என்ன இவன் ரொம்ப பெண் பித்து பிடிச்சவனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா நீ நினைக்கிற அந்த மோகினி உன் மனைவியை விட ஒரு அழகான ஆளை நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு. இவனுக்கு ஒரு பெரிய கர்வம், என் மனைவியோட உலகத்துல ஒரு பெரிய அழகியும் ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான பெண் இல்லைன்ற மாதிரி இவருக்கு நினைப்பு. அப்ப அந்த அவரை கூட்டு போயிட்டு, சரி வாப்பா நான் இதை உன் மனைவியுடைய கண்களை விட அற்புதமான ஒரு மோகனம் நிறைந்த கண்களை அவனுக்கு காமிக்கிறேன், அவனுக்கு நீ அடிமையாடுவேன். அப்படியா அப்படின்னு வா 2 நிமிஷம்னு சொல்லிட்டு பெருமாள் காமிச்ச உடனே அவ்வளவுதான் அவனுக்கு அடிமையான உடனே இது புதுசா போயிட்டு இது எதுக்கு சொல்ல வரேன்னா சிவ அப்போ இந்த உலகத்தில் உயர்ந்த பொருள் இறைவன் தான். இந்த உலகத்தில் உன்னதமான பொருள் இறைவன் தான். அந்த பொருளை பார்த்த பிறகு அந்த பேரின்பத்தை பார்த்துட்டீங்கன்னா சிற்றின்பம் என்ன ஆயிடும், நம்மளை விட்டு விலகி போயிடும். அப்போ அன்னையிலிருந்து அவரு பெருமானுக்கு ஆட்பட்டுருவார், இந்த அரங்கத்து பெருமாளுக்கு ஆட்பட்டுருவார். இது வந்து ஒரு செய்தி, நான் ஒரு நாவல்ல படிச்சது, நான் கதையா கூட படிச்சது, நான் கதையா தான் படிச்சது. ஆழ்வார்களை பத்தி படிக்கும்போது இது ஒரு செய்தி. அப்போ நான் வந்து எல்லா விஷயங்களும் படிக்கும்போது அந்த மாதிரி அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து இந்த உலகத்துல பெருசு நினைச்சிட்டு இருப்போம். சிவபெருமான சிவசிவன் அதை விட உன்னதமானது இறைவனுடைய திருவடி தான். மயக்கங்கள்லாம் மீண்டு சாமி நம்முடைய திருவடியில சேர்ப்பார்னு சொல்லி அந்த கேசரின்ற ஆற்றலை நம்ம என்ன பண்ண போறோம், இது வரைக்கும் எதுக்கு செலவு பண்ணியிருந்தோம்னா உலகத்துக்காக செலவு பண்ணியிருந்தோம். அந்த ஆற்றலை கழுத்துக்கு மேல கொண்டு போய் நிறுத்துறதுக்கான வழிகளை நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். அது வந்து சாம்பவி முத்திரை சாம்பவி முத்திரைன்னு சொல்லிட்டு, அப்புறம் வஜ்ராசனத்துல உட்காந்து பண்ற ஒரு பெரிய கலையும் விஜயம்மா அந்த புத்தகத்துல போட்டு வந்தது. ஒரு முறை சொன்னாங்க, வஜ்ராசனத்துல உட்காந்து பண்றது தான் சாம்பவி முத்திரன் அப்படின்னு. அது அவங்கவுங்க விருப்பம். சாம்பவி முத்திரையில தெளிவா இருக்கணும் நீங்க. இப்போ கிட்டத்தட்ட கேசரி யோகம் எடுத்த எல்லா பாடல்லையும் புருவ மத்தியத்தை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஆமா. அப்போ கவனங்கள் மொத்தத்தையும் கொண்டு போய் புருவ நடுவில் திணிக்கணும். அப்படி ஒட்ட வைக்கிறதுக்கு அந்த கலைக்கு பேர் தான் சாம்பவி முத்திரை. கேசரினா ஆற்றல், சிங்கம். ஆமா, ஆற்றல் மொத்தத்தையும் கொண்டு போய் அங்க நிறுத்துறது, எங்க புருவ நடுவில் நிறுத்துறது. அப்போ இதுக்கு யார் வேணும்னா குருநாதர் வேணும். குருநாதருடைய கையை பிடிச்சிட்டு தான் போய் அங்க உட்காரணும். இல்லைன்னா ஏடகுணமா கண்ணு போய் சொருவிக்கும், அப்புறம் மூச்சு போய் நின்றுடும், கபாலம் ஒரு மாதிரி ஆயிடும், பித்து பிடிச்சிடும், சித்த சுவாதனம் இல்லாம போயிடும். இதெல்லாம் நெகட்டிவா பேசுறேன்னு நினைக்கக்கூடாது. குரு இல்லாம போனா என்ன நடக்கும்னு சொல்லிடுறேன். பித்து பிடிச்சிடும், ஒரு விதமான சித்த கோளாறு நடந்துடும். அப்ப சித்தம் கோளாறு குழம்பி போச்சுன்னா என்ன ஆயிடும், ஆமா அப்புறம் அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டம். நம்ம பித்து பிடிச்சி போய் பேதடிச்சு போய் எதை பேசுறோம் என்ன பேசுறோம்னு. அதனாலதான் ஒழுங்கா முறையா உருவ நடுக்கு போகும்போது குருநாதருடைய தயவோட போகணும். அதுல வெற்றி பெற்றவங்களுடைய நினைவு வேணும், அவங்களுடைய படம் வேணும், அந்த குருநாதருடைய கருணை வேணும். ஏன்னா அவங்க கபாலத்தை திறந்திருப்பாங்க. கபாலத்தை திறந்தவங்க வழி உள்ள நுழைஞ்சுங்க. திருக்கதவம் திறந்து உள்ள போனவங்க கிட்ட தான் நம்ம போய் என்ன பண்ணணும், திருக்கதவத்துக்கு வழி திறக்கணுமே தவிர அதெல்லாம் என்னன்னு தெரியாதவங்ககிட்ட போய் நம்ம கேட்கக்கூடாது. திருக்கதவம் அடைதல்னா என்னன்னு தெரியல, திருக்கதவம் திறத்தல்னா என்னன்னு தெரியல, அதுல அனுபவம் இல்லாதவங்ககிட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த வழியை கத்துக்கிட்டு நாமளாம் அதை முயற்சியும் பண்ணக்கூடாது. அப்ப சாமிகிட்ட கேட்டுதான் என்ன பண்ணணும், குருநாதரோட வழியா தான் இந்த கேசரி யோகத்துக்கு முயற்சி பண்ணணும். அது குரு உபதேசம் ரொம்ப முக்கியம். ஆமா, குரு நடுக்கு போறதுக்கு அவங்க குருநாதருடைய கையை பிடிச்சிட்டே போய் அப்பா அப்பா அப்பான்னு அரட்டி அந்த இடத்துல நிக்கணும். அப்போ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயம் கதவு திறக்கும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிச்சயம் கதவு திறக்கும், திருக்கதவு திறக்கும். ஆமா. அப்போ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், தைரியமா மூவ் பண்ணலாம். அப்ப குருநாதருடைய கையை பிடிச்சிட்டு போகும்போது என்ன ஆகும்னா ஒரு தைரியம் கிடைக்கும். என்னைக்கா இருந்தாலும் நமக்கு வாசல் உண்டு. பள்ளி வாசல் அதுதான் திறக்கப்படக்கூடிய வாசல். சரியா? அப்படி குருநாதர் மூலியமா தான் இந்த கேசரி யோகத்தை கத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம முடிக்க போறோம். கேசரி யோகம்னா என்னன்னு தெரியாம போயிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். ஏன்னா இடையில வந்து ஒரு வாரத்துக்கு மேல வகுப்பு எடுக்கல. ஆற்றலை பத்தி தெரிஞ்சுக்க போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த திருப்பி நினைவு விட்டுறேன். அப்ப கேசரின்றது சிம்மம், சிம்மம்ன்றது ஆற்றல். ஆற்றல் மொத்தத்தையும் மனத்தினுடைய ஆற்றல் மொத்தத்தையும் புருவ மத்தியில போய் நிறுத்த போறோம். அப்ப ஏகாந்தமா நிறுத்துறதுக்கு குருநாதருடைய அருள் வேணும்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். அப்ப குரு அருள் இல்லைன்னா அந்த திருவருளை கேசரி யோகத்தின் மூலியமா பெற முடியாது. இது வந்து ஞானத்துல. சரியா? அப்போ முதல்ல உடம்பு ஒடுங்கி, அப்புறம் மனம் ஒடுங்கி, அப்புறம் உயிர் ஒடுங்கி,
கண்ணு ரெண்டும் போய் புருவ மத்தியில நின்று ஏகாந்தத்தை அனுபவிச்சு சத்து சித்து ஆனந்தத்தை அனுபவிக்கிற கலையை தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ பொறுமையா ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணணும் இந்த இடத்துக்கு வரணும்னா. அப்போ யார் அந்த பயிற்சி செய்றாங்களோ அவங்க கூட நம்ம சேரணும். பயிற்சி இல்லாதவங்க சேரணும்னா நம்ம அந்த அது பன்றிக்குட்டி கூட கண்ணுக்குட்டி சேர்ந்தா என்ன நிலைமை ஆகும்? அந்த மாதிரி தான். தமோ குணம் உள்ளவங்க கூட போய் சேர்ந்தோம்னா நமக்கும் தமோ குணம் உள்ளவன் தான். தமோ குணம் உள்ளவங்க கூட சேர்ந்தோம்னா என்ன ஆகும்? தமோ குணம் உள்ளவங்க கூட சேர்ந்தோம்னா என்ன ஆகும்? நமக்கும் தமோ குணம் தான் வரும். ரஜோ குணம் உள்ளவங்க கூட போய் சேர்ந்தோம்னா என்ன ஆகும்? நமக்கும் ரஜோ குணம் தான் வரும். இப்போ சத்துவ குணம் உள்ளவங்க கூட சேரணும். யாரெல்லாம் தவ மாட்டாங்க, யாரெல்லாம் உண்மையிலே இறைவனுக்கு பூஜை பண்றாங்க, யாரெல்லாம் உண்மையிலே நெறியில நிக்கிறாங்க, இவங்களை கண்டுபிடிக்கணும். யாரெல்லாம் உண்மையான அன்பால இருக்கிறாங்க அவங்களை கண்டுபிடிக்கணும். யார் புகழ்ச்சிக்கு விரும்புறாங்க, யார் புகழ் வேணான்னு சொல்றாங்க, உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் சாமியை மட்டும் பரப்புறாங்க, அவங்கள கண்டுபிடிக்கணும். ஏன்னா கண்டுபிடிச்சு உண்மையான அடியாளை கண்டுபிடிச்சு அவங்களுடைய தொடர்பு வச்சு அப்ப சத்துவத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு தான் முக்கியம். சத்துவம் இருக்கிற மாதிரி நடிகை கூட தொடர்பு வேண்டாம். நாடகத்தால் நடிகர் போல நான் நடிகர் நடிக்கின்ற மாதிரி அது அந்த எல்லைக்கு வரதுக்கான ஏற்படுத்த அந்த வேஷம். ஆனா இன்னும் வந்து சேரலன்னா குருநாதருடைய அருள் சேர முடியாது. குருடும் கூட கூட்டாண்டான மாதிரி தான். அப்ப அந்த உத்தமர்கள் கூட தொடர்பு வச்சுக்கணும். எப்படிங்க அது உள்ள நுழையணும்? கொஞ்சம் வாய் விட்டாது கேட்கும். எப்படி சாமி? அப்ப அவங்க கூட இணக்கமா உட்காந்து காலையில 6 மணிக்கு உட்காரல அவங்க கூட உட்காந்து நம்மள உட்காந்துடும். சரிங்க வாங்க உட்காந்துக்கலாம். அப்ப காலையில 20 நிமிஷம் பயிற்சி பண்றவங்க, மதியானம் 20 நிமிஷம் பயிற்சி பண்றவங்க. அப்ப இந்த மாதிரி பயிற்சி பண்றவங்க கூட இந்த மெய்ஞானத்துக்கு வந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த மாதிரி பயிற்சி பண்ணவங்க கூட சகவாசம் வச்சுக்கணும். பயிற்சி பண்ணாதவங்க கூட சகவாசம் வச்சோம்னா என்ன ஆகும்னா கீழே தான் போகும் மனசு. இதுதான் அந்த செய்தி. அப்போ நல்லார் தொடர்பு நம்மள வந்து மேல் வாங்கி வைக்கும். அப்போ 3 குணங்கள்ல தமோ குணம் கூட சேர்ந்ததுன்னா நம்மளுக்கு கீழே உலகில கொண்டு போய் விட்டுரும். அதுல பாதாளத்துல போய் கொண்டு விட்டுரும். அப்போ அவங்க தொடர்பு என்ன பண்ணணும்? ஒட்டி ஒட்டாம வச்சுக்கணும். ரஜோ குணம்ன்றவங்க எப்படி இருப்பாங்க? ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து ஊரு ஃபுல்லா ஒலையாட்சி போட்டு ஆளணுன்ற வெறி இருக்கும், ரத்த வெறி இருக்கும், நான்வெஜ் சாப்பிடுவாங்க. இந்த கூட்டத்துக்கு கூட நம்ம இணையக்கூடாது. ஊரையே ஆளணும்னு நினைக்கிற கூட்டத்துக்கு ரஜோ குணம்னு பேர். சரியா? அந்த ரஜோ குணம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஆளணுன்ற வெறி இருக்கும். ஆமா, பழி வாங்கணுன்ற உணர்ச்சி இருக்கும். ஆமா, ரிவெஞ்ச் பண்ணுன்ற எண்ணம் இருக்கும். இவங்க தான் அரசியல்வாதிகள். இந்த ரஜோ குணம் உள்ளவங்க கூட என்ன பண்ணக்கூடாது? ஒருபோதும் தொடர்பு வச்சுக்கூடாது. ஏன்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய மன்னாதி மன்னனும் ஒரு பிடி சாம்பல் தான் சொன்னா அவன் காதுல ஏறாது. ரஜோ குணம் உள்ள எப்படி தரமா இருக்குமா? இழவு வீடா இருந்தா பணமா இருந்து மேல மாலையை வாங்கணும்னு ஆசைப்படுவான். அதே கல்யாண வீடா இருந்தா மாப்பிள்ளையா மாறி கழுத்துல மாலை வாங்கணும்னு ஆசைப்படுவான். இந்த 2 கேட்டகரியும் அவன் இதுதான் ரஜோ குணத்தினுடைய இதுதான் அரசியல்வாதியோட குணம். இது ஆன்மீகத்திலயும் இந்த 2 பேர் கேட்டாங்க. 2 பேர் இருக்காங்க. எப்படி ஆன்மீகத்துல ரஜோ குணம் உள்ள இருக்கான். பேரு புகழ் ஒரு கேட்டு போட்டோன்னா அதுல அன்பளிப்புன்னு போட்டு பேரை போட்டு என்ன பண்ணிடுறது? ஆமா, ஊரு கெத்து வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து திமிர் பிடிச்ச ஆன்மீகம். அதாவது இது வந்து ரஜோ குணத்தினுடைய ஆன்மீகம். தன்னுடைய பேரை நிலைநிறுத்ததுக்காக தன்னுடைய புகழை நிலைநிறுத்ததுக்காக எந்த ஒரு செயலும் செய்யறான்னு சொன்னா அவன் ரஜோ குணத்துல உள்ளவன். ஆமா, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறான்னா அவன் தமோ குணத்துல இருக்கிறான். அப்போ இந்த குணம் பார்த்து தான் நம்ம பழகணும். யாரு கூட பழகணும்? குணம் பார்த்து தான் பழகணும். எந்த குணம்? தமோ குணத்துல இருக்கிறானா, ரஜோ குணத்துல இருக்கிறானா, இல்ல சத்துவ குணத்துல இருக்கிறானான்னு பார்க்கணும். இந்த 3 குணம் உள்ளவன பார்க்கணும். நல்லா அடையாளம் கண்டுபிடிக்கணும். எருமை மாடு மாதிரி, ஆமா, அப்புறம் சிங்கம் மாதிரி, அடுத்து பசு மாதிரி, ஆமா 3 குணம் இருக்கு. இந்த 3 குணத்துல எந்த குணத்தை நீங்க தேர்வு செய்றீங்கன்ற பொறுத்தான் யார் கூட அதிகம் நம்ம வாழ்நாள்ல பேசுறோம் 24 மணி நேரத்துல, அது ரொம்ப முக்கியம். சாத்வீகமான கூட பேசுறோமா, இல்ல ரஜோ குணம் உள்ளவங்க கூட பேசுறோமா, தமோ குணம் உள்ளவங்க பேசுறோமா, இந்த 3 குணத்தை அடிப்படையில் தான் வச்சது. அப்போ இந்த கேசரி யோகம் முத்திரை, அப்புறம் வந்து என்னது சாம்பல் முத்திரை, வலது சூரியன், இடது கண்ணு சந்திரன், எபெருமானுடைய திருவடி புருவ நடு. இப்படி உட்காரும்போது குருநாதருடைய தயவுனால கருணையினால போய் அங்க என்ன பண்ணணும்? குருநாதரை நினைச்சிட்டு உட்காரணும். அப்பதான் நீங்க மேக்சிமம் உட்கார முடியும். அங்க உட்காந்து என்ன சிந்திக்கணும்னு நான் சொன்னேன். நான் ஏற்கனவே நான் பலமுறை வகுப்படுத்திருக்கிறேன். அங்க உட்காந்து வெறுமனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். போர் அடிக்கும்னா ஒரு வெறுமை வந்துடும். வெறுமை வந்த பிறகு உங்களால உட்கார முடியாது. 10 நிமிஷத்துக்கு மேல உங்க கண் அங்க நிக்காது. அப்ப அப்படி உட்கார்ந்து என்ன பண்ணா சிந்திக்கணும். எதை சிந்திக்கணும்னா உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மொத்தத்தையும் சிந்திச்சு, நிகழ்கால நிகழ்வுகள் சிந்திச்சு, எதிர்கால நிகழ்வுலாம் சிந்திச்சு, உங்களுடைய வல்வினை ஏகப்பட்ட வினைகளை மொத்தத்தையும் நீங்க தான் எரிக்கணும். அப்போ இந்த போய் கொளுத்துற மாதிரி புருவநடுவில் என்ன பண்ணணும்? உங்க மனசாட்சி ஒருத்தர் அத்தனை செயல்களையும் என்ன பண்ணணும்? புருவநடுவில் வச்சு எரிக்கணும், சிந்திக்கணும். அப்போ அந்த சிந்திச்சு நாம யாருக்கு என்ன கேடு பண்ணோம்,
மனசாலையும் உடம்பாலையும் என்ன உயிரளவு நம்ம யார் தீங்கு பண்ணோம். அப்போ அவங்களுக்குலாம் மன்னிப்பு கேட்டு புறவுணர்வு தான் கேட்கணும். வெளியில கேட்க முடியாது. சொன்ன வெக்கக்கேடு, சொல்லாட்டி மானக்கேடு. ஏன்னா அப்படிப்பட்ட பாவம்லாம் பண்ணியிருப்போம். அப்படியே என்ன பண்ணணும், புறவுணர்வுல அதை எரிக்கணும். எரிச்சு எது நம்மளை வாட்டுதோ, எந்த மனசாட்சி வந்து நம்மளை உறுத்துதோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் எரிக்கணும். அது அப்ப எரிக்கும் போது என்ன, நீங்க அப்ப மெய் மறந்து உட்காருவீங்க. எப்ப மெய் மறந்து உட்காருவீங்க? இப்படி ஆலோசிக்கும் போது தான் உட்கார முடியுமே தவத்துல வெறுமனே உட்கார முடியாது உங்களால. வெறுமனே உட்காரத்துக்கு உங்களுக்கு ஒன்றும் தைரியம் கிடையாது. வெட்ட வெளியை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கிடையாது, தைரியம் கிடையாது. வெட்ட வெளியை சந்திக்கணும்னா நம்மளோட இருக்கிற அழுக்கெல்லாம் முதல்ல நீக்கணும். புரியுதா? சுத்தப்படுத்தணும். முதல்ல உடம்பு சுத்தப்படுத்தணும், அப்புறம் மனசை சுத்தப்படுத்தணும், அப்புறம் உயிரை சுத்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் நம்ம தவத்துல உட்காரணும். அப்ப உட்காரும்போது கேசரி யோகத்துல உட்காரணும்னு சொன்னா, அப்ப தவம் கூடணும்னு சொன்னா முதல்ல எரிக்க வேண்டியதெல்லாம் எரிச்சிட்டு, துதிக்க வேண்டியது, அப்புறம் கணபதியை கும்பிட்டு, அதுக்கப்புறம் முருகப்பெருமானை கும்பிட்டு, இப்படியே ஒவ்வொரு வழிபாடு செஞ்சு உள்ள நுழைய கலையை நேற்று நம்ம நைட்டு பார்த்தோம். வழிபாடு பஞ்சபுராணம் பாடுறது எப்படி, அப்புறம் வந்து போற்றி சொல்றது எப்படி, அப்புறம் நம்ம உடம்பு நம்ம கபாலத்தை எப்படி லிங்கமா மாத்துறதுன்னு சொல்லி கொடுத்தா நேற்று நைட்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மேக்சிமம் வந்தா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அகபூசை செய்யறது எப்படி, புறபூசை செய்யறது எப்படி, தன்னைத்தானே இறைவனா எப்படி பாவிச்சுக்கிறது, எப்படி இறை சொரூபம் எப்படி உள்ள இருக்குன்றத நம்ம என்ன பண்ணோம் நேற்று நைட்டு பார்த்தோம். சரியா? அப்போ இன்னைக்கு கேசரி யோகம் முடியுது. அதுனா கேசரி இந்த மலையாளத்து ஒரு அம்மா வராங்க நம்ம நிகழ்ச்சி. அண்ணா நான் மலையாளி பேஸ்டு தமிழ். ஸோ எனக்கு நீங்க சொல்றது எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, கலோக்கியலா புரியுது அப்படின்னு. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்ச வரையில் தான் நான் இருக்க முடியும். கேசரினா சிம்மம். ஆமா, சிம்மம்னா ஆற்றல கழுத்துக்கு கீழே செலுத்த போறியா, கழுத்துக்கு மேல செலுத்த போறியா? இதுதான் கொஸ்டின். உன்னுடைய ஆற்றலை கழுத்துக்கு கீழே செலுத்த போறியா, கழுத்துக்கு மேல செலுத்த போறியா? இதுதான் கொஸ்டின். அதை புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாச்சு. சரி வாங்கம்மா, தொடர்ந்து வாங்க, நான் அவனா டிரான்ஸ்லேட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கேன். பூங்குடியை தான் அறிமுகப்படுத்தி வச்சார். அந்த மாதிரி உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க. கேசரின்னா என்ன, நம்ம வீட்டுல செய்யற சமையல் நினைச்சுக்க போறீங்க. சரியா? கேசரின்னா சிம்மம். அப்போ இந்த வலது கண்ணும் இடது கண்ணும் கொண்டு போய் பொருள் நிறுத்துற பெரிய கலையை குருநாதர் மூலியமா போனதான் நாம ஒழுங்கா செய்ய முடியும். எப்படி அதை ஆலோசிச்சு நம்முடைய வினைகளை அறிந்து தன்னை அறிந்து இன்பம் முறை ஒரு பெரிய வழியை நமக்கு திருமூலன் நாயனார் சொல்லித்தரார். சரியா? இப்போ அந்த வழியில் தான் நம்ம கடைசி பாடல் பார்க்கணும். ஆமா, அப்போ இத்தனை பாடல்லாம் கிட்டத்தட்ட 20 பாடலோட பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் முடியுது. ஆனா 26 பாடல்கள் வந்து மேக்சிமம் உள்ள திருமந்திர நூல்கள்ல இருக்கிறதுனால அந்த 6 பாடல்களையும் நம்ம என்ன பண்ணோம், சிந்திச்சிட்டோம். அதுல 5 பாடல் முடிச்சிட்டோம். 6வது பாடல் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். இந்த 6வது பாடல் முடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு தாமதம். சிவபெருமான சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். சரி, திருமந்திரத்தில் இப்ப இவ்வளவும் பேசிக் எதுக்கு போட்டு கொடுத்துருக்கோம்னா, கேசரி யோகம்னா என்ன, ஆற்றல்னா என்ன, ஆற்றலை எந்த பக்கம் திருப்பணும், மேலையா கீழையா, யார் மூலியமா அதை அணுகணும்ன்றது எல்லா வித்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? இதுக்கப்புறம் உங்க விருப்பம். சரி, இன்னைக்கு நான் பாட்டு போகலாம். 3ஆம் தந்திரத்தில் திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பாக இருக்கக்கூடிய கேசரி யோகத்தில் 26வது பாடல், 824வது ஒட்டுமொத்த திருமந்திரத்தில் 824வது பாடல் உள்ள போயிடலாம். திருச்சிற்றம்பலம். முன்னெழு நாவிக்கு முன்னால் விரல் கீழே பன்னெழு வேத பகலொலி உண்டென்னோ நன்னெழு நாதத்து நல் தீபம் வைத்திட தன்னெழு கோயில் தலைவனுமாமே. முன்னெழு நாவிக்கு முன்னால் விரல் கீழே பன்னெழு வேத பகலொளி உண்டென்னோ நன்னெழு நாதத்து நல் தீபம் வைத்திட தன்னெழு கோயில் தலைவனுமாமே. இனி பாடலை பதமா பிரிச்சு பார்த்திடலாம். சிவாய நம.
முன்னெழு நாபிக்கு முன்னாள் விரல் கீழே பன்னெழு வேத பகல் ஒளி உண்டென்னும் நன்னெழு நாதத்து நல் தீபம் வைத்திட தன்னெழு கோயில் தலைவனும் ஆமே. இது பதமா பிரிச்சு பார்த்துட்டோம். இனி பாடலுக்கு உண்டான பொழிப்புற தர்ம ஆதீனத்திலிருந்து நம்ம வாசிக்க முடியாதுல்ல, நம்முடைய கணினி வேலை செய்யல, அது நிச்சயம் சரி செய்யப்படும். சரி செஞ்ச பிறகு தர்ம ஆதீனத்தினுடைய பொழிப்புரை நம்ம தொடரலாம். இப்போதைக்கு மாணிக்க வாசகனாருடைய பொழிப்புரையை பார்த்துட்டு சிகாரம் சைவ நெறி பாடசாலையில நம்முடைய கண்ணோட்டத்துல அது எப்படி யதார்த்த உலகத்துல நமக்கு என்ன பாடம் சொல்லித்தரான்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல இந்த மாணிக்க வாசகனார் எழுதின புத்தகத்துல இருந்து பொழிப்புரையை பார்த்துருவோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். முன்னே எழுகின்ற கொப்புழுக்கு 12 விரல்கடை கீழாக மூலாதாரத்தில் வேதங்கள் பலகாலம் போதும் மூல பிரணவம் நன்னெழு நாதத்து இந்த பிரணவ ஒளியோடு ஒன்று உள்ளத்தில் நல்தீபம் வைத்திட பரம்பொருள் வடிவான ஒளியைக் கண்டு அதில் ஒன்று இருக்க தன்னேழு கோயில் தலைவனுமாம் தன் உள்ளமாகிய உடம்பென்னும் கோயிலில் பரம்பொருள் குடியிருப்பதை அறிந்து தவயோக தலைவனாக இருக்கலாம் அப்படின்றது பாடலுக்கு நான் படிப்பேன். இன்னும் ஒரு முறை படிச்சிருந்தேன். முன்னே எழுகின்ற கொப்பொழுக்கு, அதான் தொப்புள், அதுக்கு கீழே 12 விரல் கடை. முன்னே எழுகின்ற கொப்பொழுக்கு 12 விரல் கடை கீழாக மூலாதாரத்தில் வேதங்கள் பலகாலம் போதும் மூல பிரணவம் நன்னெழு நாதத்து இந்த பிரணவ ஒளியோடு ஒன்றி உள்ளத்தில் நல்தீபம் வைத்திட பரம்பொருள் வடிவான ஒளியைக் கண்டு அதில் ஒன்று இருக்க தன்னெழு கோயில் தலைவனும் ஆம் தன் உள்ளமாகிய உடம்பென்னும் கோயிலில் பரம்பொருள் குடியிருப்பதை அறிந்து தவயோக தலைவனாக இருக்கலாம். தவயோக தலைவனாக இருக்கலாம். நாபின்றது கொப்பல். ஆமா, பாடல் ஒண்ணு படிப்பறை பார்த்துட்டோம். இனி யதார்த்தமா இந்த பாட்டு என்ன சொல்ல வருதுன்னு அப்படி பார்த்தா தான் நமக்கு புரியும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். கேசரி யோகம் கழுத்துக்கு மேல கழுத்துக்கு மேல கழுத்துக்கு மேல தான் நம்ம இது வரைக்கும் பேசிட்டோம் இல்லையா? ஆனா ஆதாரம், ஞானிகளுக்கு ஆதாரம் கழுத்துக்கு மேல. 6 ஆதாரமும் பொருள் அப்படின்னு சமஸ்வான பரமஹம்சர் சொல்லுவாங்க. மூலாதாரம் முதற்கொண்டு சகசிராரம் வரைக்கும் உன் பொருள் நடுவிலே ஐக்கியமாக இருக்கிறது. அது திறக்கவில்லை என்றால் வேற எந்த ஆதாரமும் உனக்கு இல்லை. உன்னில் ஈஸ்வரன் இல்லை என்றால் சத்தியமாக வெளியில் ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு பகிரங்கமா அடியனுக்கு ஞான பிச்சை போட்டு சிவானந்த பரமஹம்சர் அடிக்கடி சொல்லுவாங்க. உன்னில் ஈஸ்வரன் இல்லை என்றால் சத்தியமாக வெளியில் ஈஸ்வரன் இல்லை. ஆதாரங்களே மூத்த ஆதாரமாக மூலாதாரமாக இருப்பது பொருள் மட்டுமே. இவனிலிருந்து நாம் வெளியே வரும் பொழுது முதலில் வருவது சிரசே ஆகும். அந்த சிரசே ஆதாரத்தின் உச்சமாகும். அதுவே உயிர் உற்பத்தியின் ஆதாரமாகும். ஆகவே அதுவே மூலாதாரங்களுக்கெல்லாம் மூலாதாரமாக இருப்பதனாலே ஒரு ஆலமரத்தின் வேர் தலைகீழாக இருப்பது போல மூலாதாரமாக இருப்பது நம்முடைய கபாலமே. ஆக மொத்த ஆதாரமும் கழுத்துக்கு மேலே தான் இருக்கிறது என்று நிரூபித்தார் அடியனுடைய ஆசான். ஆனா உலகத்தார் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, இந்த உலகத்துல சொல்லப்படுகிற இந்த ஆதாரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதன்படி நம்ம போயாகணும். திருமந்திர நூலை கூட இப்ப கூட பார்த்தோம். தொப்புளுக்கு கீழே 12 விரல் அடிக்கு கீழே மலம் போற சந்துக்கும் மூத்திர துவாரத்துக்கும் நடுவுல ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் தான் மூலாதாரம். மல துவாரத்துக்கும் அதாவது கருவாய்க்கும் எருவாய்க்கும் நடுவில் இருக்குதான் மூலாதாரம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பப்படுறோம், நம்ம நம்பிக்கிட்டு வரோம். உண்மை இருக்கு, சத்தியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுதான் மொனன்றாரு சாமி சிவானந்த பரமஹம்சர். வேறு எங்க இருக்குன்னா கபாலத்தில் இருக்கு. அப்போ அது வேறு, நம்ம கை கால்லாம் வேறு. ஆமா, ஒரு மரத்தினுடைய கிளைகள் மாதிரிதான். நீங்க தவளை குஞ்சு இருக்குல்ல, அது உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல தலை மட்டும்தான் ஆடும், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு வால் முளைக்கும். அதுக்கப்புறமா தான் பாடி வரும். அதுக்கப்புறமா தான் 2 கால் வரும். அதுக்கப்புறமா தான் 2 கை வரும். அது மாதிரிதான் நம்ம நிலைமையும். அப்ப முதல்ல உற்பத்தி ஆகிறது எதிரானா நம்ம கபாலம் தான். இந்த கபாலத்துல இருந்தா எல்லா ஆதாரங்களும் பெறப்படுகிறது.
இந்த கபாலம் தான் எல்லாத்துக்கும் ஓனர், அதான் கபாலீஸ்வரம் அப்படின்னு சொல்றது. அப்போ கீழே வந்துட்ட பிறகு அது என்ன ஆயிடுதுன்னா அது மூலாதாரம் ஆயிடுது. எது உண்மையிலே அதுதான். அப்போ உலகத்தாருக்கு ஒரு பார்வை, ஞானிகளுக்கு ஒரு பார்வை, ரெண்டா பிரிச்சுக்கலாம். அப்போ முதல்ல கழுத்து உற்பத்தி, தலை உற்பத்தி ஆச்சா, உடம்புல எது உற்பத்தி ஆச்சுன்னு பார்க்கும்போது முதல்ல உற்பத்தி ஆனது கபாலம் தான். அந்த அடிப்படையில பார்க்கும்போது எல்லா உடம்பும், எல்லா கை காலும், மூலாதாரம் எதுல இருந்து உற்பத்தி ஆச்சு? கழுத்து முனையில இருந்து உற்பத்தி ஆச்சு. அதான் அந்த பலப்பற்ற மாதிரி. பலப்பற்றனா என்ன? தவளை உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தலை இருக்குல்ல, அதான். அப்போ இந்த கபாலத்துக்குள்ள தான் முதல்ல விந்து சுரநிதம் சேர்ந்த உடனே உற்பத்தியான அந்த கபாலம் இருக்கு இல்லையா, இந்த கபாலத்துக்கு கீழே தான் எல்லாம் உற்பத்தி ஆனதுனால இதுதான் ஆதார ஸ்வரூபம். சரி, இவங்க என்ன சொல்றாங்க? இப்ப பாட்டுக்கு போலாம். முன்னேழு நாபிக்கு முன்னால் விரல் கீழே 17 வேத பகலொலி உண்டென்னும் நன்னேழு நாதத்து நத்தீபம் வைத்திட தன்னேழு கோயில் தலைவனும் ஆமே. இந்த இப்ப இந்த ஆஞ்சநேயர் படத்தை பார்த்துருக்கீங்க. கையை ரெண்டும் கீழே வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. சிவபெருமானே அப்படி உட்கார வச்சிருப்பானுங்க. நம்பாளுங்க நீல கலர்ல. சத்தியமா சாமிக்கு நீல கலர் கிடையாது. சிவபெருமான நீல கலர்ல வரைஞ்சான்னா அவன் பாவி. அவனோட பாவி வேற யாருமே கிடையாது. ஆமா, சிவபெருமான ஒருபோதும் நீல கலர்ல வரையக்கூடாது. கிருஷ்ணனை வரைங்க, வேணான்னு சொல்லல. அது நீர் தத்துவம். அயனன் படுத்து கிடக்கிறவன், அவனை நீங்க எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஆனா சாமி சகப்பு, செந்தடல் போலும் மேனி, ஜோதி ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை எப்படி வரையணும்? தேஜஸா வரையணும். ஒருபோதும் நீல கலர்ல சிவபெருமானம் வரையக்கூடாது. கழுத்துல இருக்கிற பாம்பு ஒண்ணு என்ன பண்ணீங்க? நீல கலர்ல வரைஞ்சிங்க, திரு நீலகண்டம். ஆனா சாமி எப்பவுமே சிகப்பு தான். அப்படி அக்னி சுரூபமா இருக்கிற ஒரு மூலாதாரம் அங்க முனையில இருக்கு. அந்த முனையில இருக்கிற ஆற்றலை காமத்துக்கு உலகத்தாருக்கு எதுக்கு செலவு பண்ணுவாங்கன்னா, பாமரன் அதான் சொன்னேன், தபோ கோணத்துல உள்ளவன் சாப்பிடுறது, தூங்குறது, உடலுறவு கொள்றது, திருப்பியும் சாப்பிடுறது, தூங்குறது, உடலுறவு கொள்றது, வேலைக்கு போறது. சாப்பிடுவான், தூங்குவான், வேலைக்கு போவான், சாப்பிடுவான், தூங்குவான், வேலைக்கு போவான். அவனுக்கு பாவம் தான். அவனுக்கு என்னன்னா உடலுறவே பிரதானம். அவனுக்கு உடம்பே பிரதானம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம். இப்ப இப்படிப்பட்ட ஆளுக்கு மூலாதாரம் எல்லாருக்குமே, பூமியில பிறந்த எல்லாருக்கும் மூலாதாரம், இந்த உலகத்தார் சொல்ற மூலாதாரம் எல்லாருக்குமே எழும்பிடும். நிச்சயம் வயசுக்கு வருவாங்க. பெண் வயசுக்கு வந்தோன்னா மூலாதாரம் ஸ்டார்ட் ஆயிடும். எப்போ ஒரு பெண்ணு பெரிய மனுஷி ஆயிடுறாலோ அப்பவே ஆதாரங்கள், ஆமா, முன்னாடியே ஆயிடுறா. மெச்சூரிட்டி, மெச்சூரிட்டின்றாங்கல்ல. ஒரு ஆண் மெச்சூரிட்டி அடையறதுக்கு முன்னாடி பெண் ஆயிடுறா. இந்த உலகத்தை தெரிஞ்ச பெரிய மனுஷி ஆயிடுறா. ஏன்னா மூலாதாரம் அவளுக்கு இந்த உலகத்தை பிரசன்ட்ல கொண்டு வருது. உடம்பு பத்தின, மார்பு பத்தின பிரிஞ்சு, யோனி பத்தின பிரிஞ்சு, அந்த பிரசன்ட்ல இருக்கக்கூடிய அறிவு பெண்ணுக்கு சீக்கிரம் வந்தது. ஆனா ஒரு ஆணுக்கு சீக்கிரம் வராது. தன்னை உணர்றதுக்கு 7 கழுத வயசாகும். ஆமா, அதுக்கு அதை உணர்ந்து அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன, ஒரு 2 சுத்து 3 சுத்து 4 சுத்துல தான் என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் உடம்பு பிரிஞ்சு அவனுக்கு வரும். ஆனா பெண்ணு பாத்தீங்கன்னா சீக்கிரம் மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணிடுவா. மூலாதாரம் எழுப்பிடும். அவளுக்கு காந்தகமா மாறி. ஒவ்வொரு பெண்ணும் காந்தகம். எப்படி மண்ணுக்கு புவி ஈர்ப்பு விசை இருக்குதோ அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. எவ்வளவு பெரிய 1000 பேர் இருக்கிற சபையில ஒரே ஒரு பொம்பளை நுழைஞ்சா என்ன ஆகும்? 1001வது ஆம்பளை நுழைஞ்சா எவனும் திரும்பி பார்க்க மாட்டான். ஒரே ஒரு பொம்பளை நுழைஞ்சு பார்க்கணுமே, சத்தியமா எல்லாம் திரும்பி பார்ப்பான். அப்போ பெண்ணுக்கு ஈர்ப்பு உண்டு. அவனுக்கு குணமே அதுதான். மண்ணுக்கு அவனுக்கு குணமே அதுதான், ஈர்ப்பு விசை. அது இயல்பா இறைவன் வச்சிருக்கிறார். சோ சில நேரம் வேகமா போகுது, சில நேரம் கொஞ்சம் ஸ்பீடா போகுது பேச்சு. சரி சாமி, நான் பேசுறது கேக்குதுங்களா? கொஞ்சம் சில நேரம் வேகமா ஓடுது, அந்த ரெக்கார்டிங் வேகமா ஓடுது. எது கேக்குதுயா? சில நேரத்துல டேட்டா ப்ராப்ளம்னால குயிக்கா ஓடிடுது. இன்னும் வேகமா ஸ்பீடா போகுது, கொஞ்சம் நின்று. அது வைஃபை கரண்ட் இல்ல, மொபைல் நெட்ல பேசுறேன். மொபைல் நெட்ல பேசுறதுனால நான் பேச கேக்குங்களா? சாமி கேக்கு சாமி கேக்கு. கேக்குதா? போலாமா? நிகழ்ச்சிக்கு போலாமா? பொறுமையா கேக்குதா? போகலாம். நல்ல வேலை, உண்மையை சொன்னீங்களா? அதுவே போதும். நான் பாட்டு ஏதோ பைத்தியம் மாதிரி பேசினேன். ஆமா, சரிங்கம்மா, சரியா, உள்ள போலாம். அப்ப மூலாதார சிக்கல் நமக்கு ஞானிகளுக்கு மூலாதாரம் கபாலம்.
தான். உலகத்தார இருக்க மூலாதாரம் எதுன்னா அந்த இடம். அப்ப அந்த கிண்ண தொப்புளுக்கு 12 விரல் அடி கீழே கருவாய்க்கு இருவாய்க்கு நடுவில் மூலாதாரம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த சக்கரத்தை எழுதி போடுறோம், இந்த சக்கரத்தை எழுதி போடுறோம். இதுல பணம் பார்க்குறோம் நிறைய பேர் இருக்கான். உங்களுக்கு மூலாதாரத்தை எழுதி போடுறேன், அப்புறம் சுவாதிசனத்தை எழுதி போடுறேன். இதுக்கு இந்த கலசம் வைக்கணும், அதுக்கு இந்த கலசம் வைக்கணும். இது ஒரு கோஷ்டி இருக்குது. ஆமா, உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அதை எழுதி போடுறேன், இதை எழுதி போடுறேன். இது ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. இது ஃபாரினர்ஸ் இங்க உலகத்துல இருக்கும். அங்க போய் என்ன பண்றது? இங்க பருப்பு வேகலைன்னா அங்க போய் பருப்பு வேக வைக்கிறது எங்க ஃபாரின்ல. இது ஒரு கூட்டம் இருக்கு. அப்ப அந்த ஆதாரத்தை எழுப்புறேன், இந்த ஆதாரத்தை எழுப்புறேன், இந்த ஆதாரத்தை எந்த ஆதாரத்தை எழுப்பினாலும் பொருள் நடுவில் வந்து தான் நிக்கணும். அதான் நல்ல ஆசானை பிடிச்சோம்னா எந்த ஆதாரத்துல மயங்க மாட்டாங்க. அப்போ இந்த முதல் சக்கரம், இந்த உலகத்தார் சொல்ற முதல் சக்கரம் எழுப்பின உடனே எப்படி இருக்குன்னா, சாப்பாடு, தூக்கம், உடலுறவு, தான் உண்டு தான் வேலை உண்டு, பாமரனப்பன்னு வளர்த்துவாங்க. ஆமா. அடுத்து இந்த சக்கரத்துல இருந்து தொப்புள்ள வந்துட்டாங்கன்னா, நான் விலக்கி இருக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த அறிவிலிருந்து மேலான அறிவு அப்படின்னு வயிற்று பக்கம் வரும்போது, நாவி பக்கம் கவனம் வரும்போது அவங்களுக்கு படிப்பு சம்பந்தமான ஆர்வம் ஏற்பட்டு மனம் சம்பந்தமான சம்ஸ்காரங்கள் வேலை செஞ்சு இந்த உடலுறவு, தூக்கம், சாப்பாடு, வேலை, உழைப்பு இதுலன்ற ஒரு கேட்டகரியிலிருந்து மீறி அடுத்த நிலைக்கு ஒருத்தன் வர்றான்னு சொன்னா அது தொப்புள் நிலைக்கு அவன் வந்துட்டான். அதாவது சக்கரம் வந்து அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாபிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆற்றலை எவன் தொப்புல கொண்டாந்துடுறானோ அவன் உலகத்துல சாதிப்பான். இந்த குடியரசுத் தலைவர் ஆகுறது, சீஃப் மினிஸ்டர் ஆகுறது, அப்புறம் வந்து பெரிய பட்டம் பதவி, இதெல்லாம் எங்க இருந்துன்னா இந்த நாபில இருந்தான். ஆமா, இந்த உலக ஆசைகள்லாம் நிறைவேற்றுற இடம் அதுதான். அப்போ ஆற்றலை எதுக்கு செலவு பண்ணுவான்னா, சாதாரண தமோ குணத்துல இருந்தவன் ரஜோ குணத்துக்கு இப்போ வரும்போது இந்த மாதிரி ஆற்றலை செலவு பண்ணுவான். இவனுக்கு குருநாதருடைய அருள் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவான்னா, மார்புக்கு நடுக்கிற அந்த அநாகத சக்கரத்துக்கு வந்துருவான். மணிப்பூரகத்தை கடந்து அநாகத்துக்கு வந்துருவான். இது வந்து குருநாதருடைய அருள் இருந்தா மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா அந்தந்த சக்கரத்துல உயிர் போய் மாட்டிக்கணும் என்ன பண்ணும்? தவிக்கும். இப்ப அந்த வகையில பார்க்கும்போது 17 நாபிக்கு முன்னால் விரல் கீழே 17 வேத பகலொளி உண்டென்னும் நன்னேழு நாதத்து நத்தீபம் வைத்திட தன்னேழு கோயில் தலைவனும் ஆமே. அப்போ கீழே இருக்கிற நாதத்தை உணர்ந்து ஆற்றலை அப்படியே முதுகுத்தண்டு, வஜ்ரம்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டு வழியை நேரம் நிக்க வச்சு ஆடாம அசையாம அந்த சக்தியை 2 பாம்பு பின்னிக்குது இல்ல, 2 பாம்பு பின்னிக்க, ஒரு நல்ல பாம்பு பின்னிக்கணும் எப்படி இருக்கும்? அப்படியே பின்னி எழுந்து நிற்கும். அதே மாதிரி கீழே இருக்கிற சக்தியை அப்படியே மேல கொண்டாந்து கரெக்டா புருவ நடுவில் நிறுத்துற ஒரு பெரிய கலை இருக்குல்ல, அதை தான் சொல்ல வராங்க. அப்போ அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். தலைகீழ இருக்கிற பாம்பை மேல கொண்டு நிறுத்தணும்னு சொல்லுவாங்க. அப்போ கீழே இருக்கிற மூலாதாரத்தை வெறுமனே உடலுறவு, தூக்கம், சாப்பாட்டுக்கு செலவு பண்ணாம, வயிற்று பக்கமும் கவனம் செலுத்தாம, தீனி பக்கமும் மனசு செலுத்தாம, அன்பு பக்கமும் மனசு செலுத்தாம கரெக்டா பொருளோட அறிவு பக்கம் மனசு செலுத்த போறோம். இந்த கேசரி யோகம். ஆமா, தேவையில்லை. ஆமா, கேட்காதுமா. கொண்டு போறேங்க. இணையதள சிக்கலாகும், நான் பேசுறது கேட்காது. ஏன்னா வைஃபை இல்ல, வைஃபை இல்லாதனால வைஃபை இல்லாத மாதிரியே ஃபீலிங் எனக்கு. ஆமா, பாருங்க, இந்த வைஃபை கனெக்ஷன் இல்லாத போனதால நான் மொபைல் நெட்டை நம்பி என்ன பண்ண வேண்டியது, பேச வேண்டியதா இருக்குது. நான் பேசுறது கேக்குதா இப்போ? உங்களுக்கு கேக்குதா? அப்போ இந்த எனர்ஜியை நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த சாதாரண ஹியூமன் பீயிங் பண்ற வேலையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு 10ஓட 11 இல்லாம நம்ம அறிவு பக்கம் மனசு செலுத்தி அப்படி ஏகாந்தம் முதுகெலும்பு நேரா வச்சு ஓங்காரத்தினுடைய அந்த உட்பொருள் தெரிஞ்சு ஓம் பிரணவத்தை எழுப்பி, ஆமா, அப்படி ஏகாந்தம் என்ன பண்ண போறோம்? திருவள்ளுவர் கருணையினால, சாமியோட தயவுனால பெரும் கருணையை நம்ம உள்ள வச்சு, சாமி அதான் குருநாதருடைய பெரும் கருணை வேணும். அப்படியே மெய் மறந்து என்ன பண்ண போறோம்? உருவ நடுவில் கொண்டு போய் நிறுத்த போறோம். இப்படி நிறுத்த கலை தான் கேசரி யோகம். அப்போ அங்க இருக்கிற தீபம்னு சொன்னது என்னன்னா, அக்னியை கொண்டாந்து, அதாவது செக்ஸுக்கும் ஒரே அக்னி தான் தேவைப்படுது, ஞானம் அடையிறதுக்கும் ஒரே அக்னி தான் தேவைப்படுது. அதாவது எப்படி சொல்றது, கத்தியை வச்சு தற்கொலையும் பண்ணிக்கலாம், அதே கத்தியை வச்சு காய்கறியும் வெட்டிக்கலாம். கத்தி ஷார்ப்பானதுதான். தீபம்ன்றது நல் தீபம்னு சொன்னாங்க இல்லையா, அது நல்ல தீபம். அப்ப நல் தீபம்னா அப்ப கெட்ட தீபம் ஒண்ணு இருக்குதுன்னு தான் அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மண்ணுல 2 இருக்குது, தண்ணியில 2 இருக்குது, ஆனா நெருப்புல எதுவுமே கிடையாது. ஆனா இங்க பாருங்க, நல் தீபம்னு சொல்றாங்க. அந்த சக்தியை யாருக்கு அந்த அக்னியை யார் நல்ல விதத்துக்கு பயன்படுத்துறாங்களோ அது நல்ல தீபம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. குண்டலின்ற சக்தியை, அந்த பேராற்றலை,
அந்த ஜோதியை யார் சரியா பயன்படுத்துறாங்களோ காமத்துக்கும் பயன்படுத்தலாம், நிலையில்லாத பொருளுக்கும் பயன்படுத்தலாம். ஆமா, நிலையில்லாத பொருளுக்கும் பயன்படுத்தலாம், அழிஞ்சு போற பொருளுக்கும் பயன்படுத்தலாம். வந்த பாசத்துல மாட்டி என்ன பண்ணலாம், தவிக்கலாம். அப்ப அந்த ஆற்றலை கொண்டு போய் நிலையானது பக்கம் திருப்புறதுக்கு தான் குருநாதர் வேணும். மடமாத்தி விடுவார். அப்ப முன்னேழு நாபிக்கு முன்னாள் விரல் கீழே 17 வேத பகலொளி உண்டென்னும் நன்னேழு நாதத்து நல் தீபம் வைத்திட, அந்த தீபத்தை கொண்டு போய் கீழே செலவு பண்ணாம, இடுப்புக்கு செலவு பண்ணாம, அப்புறம் வயிற்றுக்கு செலவு பண்ணாம, மார்புக்கு செலவு பண்ண, இந்த மும்மூர்த்தியும் கடந்து, மும்மூர்த்தி நம்ம உடம்புக்குள்ள இருக்காங்கல்ல. ஆமா, பிரம்மனுக்காக செலவு. பிரம்மனுடைய குணம் என்ன? விதைக்கிறது. அவன் பார்க்கிற பொண்ணுங்கள்லாம் விருப்பப்படும். அவனுக்கு யோனி பார்த்தாலே போதும், எல்லாம் முடிஞ்சு. திருப்பி 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 விதைக்கணுன்ற ஏற்பாடு யாருக்கு வரும்? பிரம்மனுக்கு வரும். அப்ப நாராயணனுடைய குணம் என்ன? ஆசைப்படுறது. பார்க்கிற பொருள்லாம் ஆசைப்படுறது யாரு புத்தி? நாராயண புத்தி. பார்க்கிற பொண்ணுங்கள்லாம் உடல் கொள்ளுன்ற என்ன யாருக்கு வரும்? பிரம்மனுக்கு வரும். அவனுக்கு விதைப்பாடு போட்டே ஆகணும். அது மிருகநிலை. பிரம்மனுடைய குணம் என்ன? விதை போடணும், விதை போடணும், அவ்வளவுதான். விதைச்சுக்கிட்டே இருக்கணும் பிரம்மாவுக்கு. நாராயணனுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இவனுக்கு 2 பேர் இருந்து விடுதலை வாங்குறது தான் ஞானம். அப்ப மிருக நிலையில இருந்து ஒருத்தன் கடக்கணும்னா அப்பா சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப பிரம்மனுடைய இதுல குணத்துல இருந்து மீறி, அப்புறம் நாராயணன்ற குணத்துல இருந்து மீறி, அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் கடந்து, அப்புறம் அன்பு, அது ஒரு பெரிய மாயை. ருத்ரங்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி, அதுக்கப்புறம் மகேஸ்வரனை மூச்சை பிடிச்சி, அதுக்கப்புறம் சதாசிவமா இருக்கிற புருவ மத்தியில போய் நிக்கிறதுக்கான கலை தான் இந்த கேசரி யோகம். அப்ப இந்த ஒவ்வொரு மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கும், மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கும், தெய்வ நிலையிலிருந்து இறை நிலைக்கும் நம்மளை உயர்த்தக்கூடியவர் தான் குருநாதர். ஒரே ஒரு தீபம் தான், ஒரே ஒரு தீபம் தான், ஒரே ஒரு தீபம் தான். நீங்க மூலாதாரத்துல பிரம்மனுக்காக செலவு பண்ண போறீங்களா, இல்ல நாராயணனுக்காக செலவு பண்ண போறீங்களா, இல்ல ருத்ரனுக்காக செலவு பண்ண போறீங்களா, இல்ல மகேஸ்வரனுக்காக செலவு பண்ண போறீங்களா, இல்ல சதாசிவனுக்காக செலவு பண்ண போறீங்களா? இவங்களுக்கு யாருமே இல்லை, எம்பெருமான் திருவடிக்கு வைக்க போறீங்கன்னா அப்ப நீங்க ஆற்றல், பேராற்றல் உள்ள மனிதனமா இருக்கீங்க. எனர்ஜி ஒண்ணுதான். இந்த உலகத்துல இருக்க சக்தி எல்லாம் ஒரே சக்தி தான், ஒரே நெருப்பு தான், ஒரே ஜோதி தான், ஒரே ஆற்றல் தான். ஆற்றலை எப்படி பயன்படுத்த போறோம்? How we can convert. அவ்வளவுதான். இதுதான் மேட்ரு. அந்த எனர்ஜியை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம்? இந்த செய்தியை நம்ம கத்துக்கிறது தான் யோகம். அதான் கேசரி யோகம். அதான் சின் முத்திரையை குடிச்சு நம்ம சாம்பவி முத்திரையில இந்த ஆற்றலை கொண்டு போய் நிறுத்துறதுக்கான ஒரு கலையை கத்துக்கிறது தான். அப்போ இந்த எதுக்கு பயன்படுத்த போறோம் இந்த நல்ல தீபத்தை? அதை பயன்படுத்தி நீங்களே ஜோதி சுரூபமா, இறை சுரூபமா மாறும்போது நீ அதுவாகவே இருக்கிறாய், நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்ற உண்மையை தெரிஞ்சு ஜோதி சுரூபம் மாறும்போது இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மிருக நிலையிலிருந்து மனித நிலை, மனித நிலையிலிருந்து தெய்வ நிலை, தெய்வ நிலையிலிருந்து இறைநிலை. இதுதான் கோட்பாடு. அப்ப குருநாதருடைய தயவுனால நம்ம மேலேறி வரப்போறோம். எல்லாருக்கும் ஒரே சக்தி தான். பாமரனா இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட உயிரா இருந்தாலும் சரி, 84 லட்சம் யோனி வேதத்துக்கும் கொடுக்கப்பட்ட சக்தி, எனர்ஜி எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஒரே எனர்ஜி தான், ஒரே தெய்வம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரே எனர்ஜி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி பயன்படுத்துறன்றதை பொறுத்து தான் இறை சொரூபம். ஆமா, இதுதான் அந்த பாடல் சொல்லுதுங்க. அப்ப கீழே இருக்கிற ஆற்றலை முன்னேழு நாபிக்கு முன்னால் விரல் கீழே 17 வேத பகல் ஒளி உண்டென்னும் அந்த சக்தியை யார் ஒருத்தர் நன்னேழு நாதத்து, அப்ப நாதத்தை கொண்டாந்து புறநுடல் வச்சு நல் தீபம் வைத்திட, கரெக்டா மாட விளக்கு ஏத்துற மாதிரி, மாடத்துல விளக்கு ஏத்துற மாதிரி என்ன பண்ணணும்? மாடத்துல விளக்கு ஏத்துற மாதிரி அந்த தீபத்தை, காமம்ன்ற தீபத்தை கொண்டாந்து நல்ல தீபமா கொண்டாந்து புருவ நடுவில் ஏத்திடணும். ஆமா, அப்படி ஏத்திட்டோம்னா நன்னேழு நாதத்து நல் தீபம், நல் தீபம் வைத்திட தன்னேழு கோயில் தலைவனும் ஆமை, தன்னேழு கோயில் தலைவனும் ஆமை. இதான். அப்போ ஒருத்தன் தனக்குள்ள இருக்கிற அந்த தீபத்தை புருவ நடுவில் எவன் ஒருத்தன் ஆடாம அசையாம பார்த்து அதுவாகவே மாறுறானோ அவன் தலைவன் ஆவான். அவன் தவயோகத்தில் தலைவனாக இருப்பான். அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சு போச்சு. அவன் வேற, சிவன் வேற இல்லை. அப்போ சாதாரண ஹியூமன் பீயிங்கா இருக்கும்போது ஜீவனாக இருந்தான். அவன் தன்னை அறியும் போது சிவனாக மாறுகிறான். தனக்கு தலைவன் உண்டு என்னும் நம்பும் பொழுது அவன் சிவமா மாறுறான். ஆமா, அப்ப ஜீவன் சிவனாவது. சிவன் சிவமாவதும் குருநாதோட கையில், குரு இல்லாத வித்தை பாடு.
குரு இல்லாத வித்தை பாட்டு. குருநாதருடைய கையை பிடிச்சு போகணும், மெதுவா போகணும். அவர் தயவோட நம்ம கொண்டு போய், ஆமா, எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாதவர் தான் குருநாதர். அப்போ அருபரத்தில் ஒருவன் குருபரனா இறங்கி யார் வரணும்? சிவபெருமான் தான் இறங்கி வருவார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்போ இந்த பாடல் சொல்ற உண்மை இதுதான். இந்த உடம்பு என்னும் கோயில்ல இதை வச்சு நம்ம குருநாதர் மூலியமா அந்த பயிற்சி செய்யணுன்றது தான் செய்தி. இன்னையோட நம்ம கேசரி யோகத்தை முடிக்கிறோம். ஆமா, இதுக்கப்புறம் கேசரி யோகம்னா யாருன்னா என்னன்னு கேட்டா, ஆற்றலை எம்பெருமானுடைய திருவடிக்கு செலுத்துதல். ஆற்றலை தேவையில்லாத காரியங்களுக்கு செலுத்தாமல், நிலையில்லாத பொருட்கள் மேல செலுத்தாம எம்பெருமானுடைய திருவடிக்கு செலுத்துற பெரிய பெரிய கலை தான் என்னது? கேசரி யோகம் அப்படின்ற உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல சந்தேகம் இருந்தா நம்ம தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு பேசலாம். ஆமா, பயிற்சி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயம் பயிற்சி பண்ணலாம். சரியா? மீண்டும் ஒரு முறை அந்த பாட்டை படிச்சிடுறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். முன்னெழு நாபிக்கு, நாபினா தொப்புள், முன்னால் விரல் கீழே 3 4 5 6 7 8 அந்த விரல் அடி கீழே உயிர் நிலைக்கும், யூரின் போறதுக்கும் கருவாய்க்கும் மலம் போறதுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் மூலாதாரம்னு சொல்லப்படுது. அங்க இருக்கிற சக்தியை என்ன பண்ண போறோம்? நாம கீழே செலவு பண்ணாம, வயிறு பக்கம் செலுத்தாம, மாறு பக்கம் செலுத்தாம, கழுத்துக்கு மேல கொண்டு போய் குருநூடல் நிறுத்த போறோம். இது குருநாதருடைய தொன்னை தேவைப்படுது, வேற ஒண்ணுமே இல்லை. அதைத்தான் அந்த 2 பாட்டு 2 வரி அதான் சொல்லுது. முன்னேழு நாபிக்கு முன்னால் விரல் கீழே, முன்னேழு நாபிக்கு முன்னால் விரல் கீழே, 17 வேத பகலொளி உண்டென்னோ, நன்னெடு நாதத்து நல் தீபம் வைத்திட தன்னெழு கோயில் தலைவனுமாமே, நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்ற உண்மை இந்த பாட்டு நமக்கு சொல்லுது. கடைசியில எல்லாமே சிவயோகத்தில் தான் வந்து முடியுது. ஆமா, ஒவ்வொரு பாடலுமே சூத்திரங்கள் தான். ஒவ்வொரு உண்மையும் பகிரங்கமா திருமூல நாயனார் என்ன பண்றாரு? நீ சிவபெருமானா தான் இருக்கிற, அது உனக்கு தெரியாது. அதுதான் கண்ணாடி மாதிரி வருவாங்க குருநாதர். ஒரு கண்ணாடி மாதிரி வந்து நீ இறைவனா தான் இருக்கிறன்னு உனக்கு காமிச்சு கொடுக்கு. நீ ஒரு ஜோதி ஸ்வரூபமா, நீ இறைவனா தான் இருக்கிறன்னு காமிக்கிறதுக்கு தான் அவங்க படாத பாடுபடுறாங்க. நீ ஒரு ஜோதி, நீ ஒரு இறைவன், நீ ஒரு இறை சொரூபம் உள்ள சிவோகம், நீ ஒரு பிழம்பு, நீ ஒரு சுயம்பு அப்படின்னு காமிச்சு கொடுத்துட்டு அவங்க எட்ட போயிடுவாங்க. அதான் நல்ல குருநாதருக்கு அடையாளம். நல்ல குருநாதருக்கு அடையாளம் என்ன? எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எதிர்பார்த்தாங்கன்னா அவங்க துரோகி ஆயிடுவாங்க, குரு துரோகி ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கும்போது அப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஈஸ்வரனை சுட்டி காமிக்கிறதுக்கு, ஆமா, என்ன மிஞ்சி மிஞ்சி போனா செஞ்ச பாவத்தை மொத்தத்தையும் கொடுத்துருங்க, மனசாட்சிக்கு விரோதமா செஞ்ச செயல்கள் எல்லாத்தையும் கொடுத்துருன்னு தான் கேட்பாங்க. இதுதான் நல்ல குருநாதருக்கு அடையாளம். அவர் வாங்கி என்ன பண்ணா, குருநாதர்கிட்ட கொடுத்து, அவர் குருநாதர்கிட்ட கொடுத்து எரிச்சிருவார். எரிச்சிட்டு இதான் விஷயம். ஆமா, ஆற்றல எந்த பக்கம் திருப்பணும்னு சொல்லி கொடுத்துருவார். ஆமா, இதுதான் செய்தி. இந்த செய்திய ஆமா நீங்க கேள்விப்பட்டு, அப்படி நான் கேள்விப்பட்டு ஒண்ணுதான் 2009 ஓடுனது. நம்ம சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஓடுனது. ஆமா ஆமா 24 வயசுல வள்ளலார் வழியில வந்தேன். அதுல நமக்கு படிப்பறிவோட நின்ன அனுபவத்தோட சாமி சிவானந்த பரமஹம்சர் எனக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க? 2009 வாய்ப்பு, 29 வயசுல தீட்சை கிடைச்சது. ஆமா, கிட்டத்தட்ட 12 வருடம் தவம். அந்த அனுபவத்தில் தான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? சாமியோட பெருங்கருணையை பத்தி பேசிட்டு இருக்கேன். திருவள்ளுவர் கருணையினால. அதில் வாங்க, நிச்சயம் திருவடியை நம்ம தீட்சையை பெறலாம். பெருங்கருணை பெருங்கருணை பெருங்கருணை. இதுல எதுவும் சந்தேகம் இருந்தால் அப்படி தனிப்பட்ட முறையில் கூப்பிடுங்க. சரியா? திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்போ நான் சொன்ன அந்த ஆற்றலை மேலே எப்படி எழுப்புறது? இது அதான் சொன்னேன், சேருவாரோட சேர்ந்தாதான் இந்த புத்தி நமக்கு வரும். ஆமா, உலகத்தாரோட சேர்ந்தீங்கன்னா நமக்கு அதுதான். ஆமா ஆமா, அதுதான் சேர்க்க ரொம்ப முக்கியம். யாரு கூட தொடர்பு வச்சுக்கிறன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல நம்ம தெளிவா இருக்கணும். இந்த தெளிவு உங்களுக்கு வந்துச்சுன்னா நம்ம மேலே யோகத்திலேயே போயிடலாம். சரி சாமி, அப்ப உடம்பு எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு? உற்பத்தி பண்றது தானே? ஆமா, உற்பத்தி செய்யத்தான் உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சந்தானத்தை எடுத்து சந்தானம் உற்பத்தி பண்றதுதான் உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சந்தானத்தை உற்பத்தி பண்றதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. 21 தலைமுறைக்கு சிவபெருமானுக்கு தொண்டு ஆற்றணும் தான் ஒரு குழந்தையை பெற்றுக்கணும். ஆமா, சைவ சமயத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு குழந்தை வேணும். ஆமா,
இவ்வளவு நாலேஜபிளா இருந்து சிவபுராணம் சொல்லி ஒரு கரு வளர்ந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஆமா, நான் தீட்சை பெற்ற பிறகு ஒரு கரு நின்னா எப்படி இருக்கும்? அருமையா இருக்கும். தீட்சை பெறதுக்கு முன்னாடி ஒரு கரு நின்னதுன்னா அது உலகத்தார் பெற்ற குழந்தைகள். தீட்சை வாங்கின பிறகு பிறக்கிற குழந்தை இருக்குல்ல, அது சமயத்துக்கு உண்டான குழந்தை. ஏன்னா நீங்க அனுஷ்டானம் பண்றீங்கல்ல, உங்களை உணர்ந்து நீங்க சமய தீட்சையை வாங்கிட்டீங்க. வாங்கின பிறகு பெற்றுக்கிற குழந்தை இருக்குல்ல, அதை விட ஒரு பெரிய உன்னதம் வேற எதுவுமே இல்லை. அந்த குழந்தை சமயத்துக்கு உண்டான குழந்தை, அனுஷ்டானத்துக்கு உண்டான குழந்தை, ஆச்சாரங்கள்லாம் கத்துக்கணும். உள்ளேயே நீங்க பாட பாட அந்த கருவிலே அது என்ன பண்ணும்? கருவிலே திருவாயிடும். கருவிலே திருவாகிற குழந்தைய நிற்கும். ஆமா, அப்படிப்பட்ட குழந்தை சைவத்துக்கு தொண்டாற்றுறது சந்தானம் வேணும். அதுக்கு தான் நமக்கு அவங்களுக்குலாம் அப்ப ஞானிகளுக்கு உடல் உறவு எதுக்கு தேவைப்படுதுன்னா, நல்ல சந்ததிகளை உற்பத்தி பண்றதுக்கு நிச்சயம் வேணும். நல்ல சந்ததிகளை உற்பத்தி பண்றதுக்கு நிச்சயம் உடல் சம்பந்தப்பட்ட உறவு வேணும், மனம் சம்பந்தப்பட்ட உறவு வேணும், உயிர் சம்பந்தப்பட்ட உறவு வேணும், நிச்சயம் வேணும். நிச்சயம் வேணும். அதுல இருந்து மாற்று கருத்தும் கிடையாது. இதையெல்லாம் விட்டுட்டு வெறுத்தெல்லாம் ஒதுக்கி சாமி என்ன பண்ணல? அல்ல. அப்போ உற்பத்தி வேணும். எப்படிப்பட்ட உற்பத்தி வேணும்னா நல்ல சந்தானம். ஆமா, கரடு முரடான ஒரு நிலத்தை வேலிங்கத்தா மரம்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி, அதுக்கப்புறம் அதுக்கு விறப்பு போட்டு, அதுக்கு கல்லு நட்டு, அதுக்கப்புறம் எந்த வேறுகிறு இல்லாம முள்ளுகள் இல்லாம அதுக்கு டிராக்டர் வச்சு உழுது, ஒரு முறைக்கு 2 முறை உழுது, 3 முறை உழுது, அதுக்கப்புறம் தண்ணியை பாய்ச்சி, அதை வந்து பக்குவப்படுத்தி, நிலத்தை பக்குவப்படுத்தி, அதுக்கப்புறம் வேறுபாடு போடலாமா, என்ன விதை போடலாம்னு சொல்லி விளை வைக்கிற ஒரு பெரிய விவசாயம் தான் போகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பெண்ணும். பக்குவப்பட்ட பெண்ணும், பக்குவப்படாத பெண். பக்குவப்பட்டவங்க கூட சேரலாமா, பக்குவப்படாதவங்க கூட சேரணுமா? இது எல்லாம் இதுதான் வந்து பாத்திரம் இருந்து பிச்சை எடு, போத்திரம் இருந்து பெண்ணை எடு. இதுதான் அந்த ரகசியம். வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ பயிர் வைக்கணும்னு சொன்னா எப்படி நிலத்தை சுத்தப்படுத்துறோமோ அதே மாதிரி ஒரு சந்தானத்தை உற்பத்தி பண்ணணும்னு சொன்னா அந்த பாத்திரம் சுத்தமா இருக்கணும். அது சந்ததியை காப்பாத்துமா? அப்ப தாய் போலதான், நூலை போலதான் சேலை. அப்ப எப்படின்னா பக்குவப்பட்டவங்களை தான் என்ன பண்ணுவாங்க? அதான் கற்றோர் தான் காமுறுவார்கள். கற்றோர் தான் காமுறுவார்கள். அப்போ அந்த பக்குவம் அடைஞ்சவர்கள், தீட்சை வாங்கினவங்க இந்த உன்னதமான செயலில் ஈடுபட்டு ஒரு உற்பத்தி பண்றதுக்கு நிச்சயம் உற்பத்தி பண்றதுக்கு நிச்சயம் உடல் உறவு தேவை, இந்த உலக இச்சை தேவை. அப்ப நம்ம இச்சையை எப்படி பயன்படுத்துறோன்றது பொறுத்தான். ஆமா, இச்சையை எந்த பக்கம் பயன்படுத்துறத பொறுத்தான். அப்ப உலகத்தார் 10ஓட 11 பண்ணி கொட்டி போட்ட மாதிரி நம்ம இல்லாம, நம்ம ஒண்ணு உற்பத்தி பண்ணாலும் சான்றவனா உற்பத்தி பண்ணணும். நல்ல தேஜஸை உற்பத்தி பண்ணணும். அப்படிப்பட்ட குழந்தைய தான் நம்ம பெத்தெடுக்கணுமே தவிர, ஏதோ பெத்துட்டோன்றதுக்காக பெத்துக்க கூடாது. ஒரு வாரிசுக்காகலாம் பெத்துக்க கூடாது. கொல்லி போடுறதுக்காகலாம் பெத்துக்க கூடாது. அதெல்லாம் வாரிசாகாது. அப்போ சிவத்தொண்டு ஆற்றுவதற்கு, சைவ சமய தொண்டு ஆற்றுவதற்கு, ஆமா, விருந்தோம்பல் ஒண்ணு நடக்கிறதுக்காக, அதுக்காகத்தான் குழந்தைய நம்ம வச்சிருக்கிறோம். வேற எதுக்காக இல்லை. விருந்தோம்பல்னா என்ன? அடியாருக்கு எப்படி உணவு அளிக்கணும், அவங்களை காப்பாற்றணும், கட்டி காப்பாற்றணும், சாதுக்களை காப்பாற்றணும், நெறியில் உள்ளவங்களை காப்பாற்றணுன்றதுக்காகத்தான் நம்ம வந்து குழந்தைங்களை வளர்க்கணுமே தவிர உலகியலுக்காக வளர்க்க கூடாது. ஆமா, இதைத்தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அந்த உற்பத்தி நிச்சயம் வேணும். அப்படி உன்னதமான காரியங்களை செய்வதற்கும் யோகமும் வேணும், போகமும் வேணும். போகத்தின் வழியா யோகமும், யோகத்தின் வழியா போகமும் அப்படின்றது தான் அந்த கேசரி யோகம். கேசரி யோகம் எடுத்த உடனே ஆற்றல மேல கொண்டு போக முடியாது. குருநாதருடைய தயவால தான் கேசரி யோகத்தை செய்ய முடியும்னு சொல்லி, இதுகாரம் கிட்டத்தட்ட 26 பாடல்கள் நம்ம கேசரி யோகத்துல பார்த்தோம். ஆற்றலை மட்டும் கொண்டு போய் புருவ நடுவில் குவிக்கிற மொத்த வித்தையை நம்ம பேசியிருக்கிறோம். இதுக்கப்புறம் யோகத்தை பத்தி பேசின திருமூல நாயனார் அடுத்து பரியங்க யோகத்துல தம்பதிகளோட சேர்ந்து அந்த உற்பத்தியில ஆற்றலை வீணாக்காம எப்படி புருவ நடுவில் கொண்டு வந்து நிறுத்த, போகத்தை எப்படி யோகமா மாத்திர கன்வர்ஷன் அழகா சொல்லி தர போறாரு. எல்லாரும் கொஞ்சம் ஆயத்தமா இருங்க. அப்ப வீணா போற ஆற்றலை எப்படி நம்ம போகத்திலிருந்து யோகத்துக்கு, ஆமா, சிற்றின்பத்திலேதான் ஓஷோ சொல்லுவார், சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு எப்படி செல்வது. அது போலதான் நம்ம அடுத்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்க போறோம். உலக மாயிலிருந்து விடுபட்டு போகத்தை யோகமாக மாற்றக்கூடிய கலையில அடுத்து நம்ம தலைப்புல பார்க்க போறோம். அதுக்கு பேர் பரியங்க யோகம். கேசரி யோகம் பார்த்த அடுத்து நம்ம பரியங்கம், இந்த உலகத்தாருக்காக கீழே இறங்கி வந்து சில பாடல்கள் கொடுத்திருக்கிறாரு. அதையும் நம்ம பார்த்து அப்போ அது வீணாகிற ஆற்றலை எப்படி மேல திருப்பலான்றதையும் அதுலயும் நம்ம பார்க்க போறோம். சரியா? பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணின் நல்ல கதிக்கு ஆதுமோர் குறைவிலே, கண்ணின் நல்லதுரம் கழுமல வளநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவலியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே
கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை கனிவேல் வாழ்க, உக்கூடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை எளிதில் நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை திருமந்திர ஓசை என்கிற நிகழ்ச்சியில் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வனமொழி மேகலாலை வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு பிறகு 8 மணி பிறகு 9:50 நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை எளிதாக நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றி ஏத்துமே, நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனித நிறைவு செய்வோம். நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.